ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி டே 3 இன்ஃபர்மேஷன் 3 சேலஞ்ச் கைஸ். நம்ம கூகுள் பே கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது நம்ம ஜிபே யூஸ் பண்ணும்போது கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கிஃப்ட் கார்ட்ஸ் நம்மளுக்கு எந்த வகையிலும் யூஸாக இருக்காது. அது நம்ம போன போக்கில் எக்ஸ்பைரி ஆகி, அதாவது தேவையில்லாமல் அது எக்ஸ்பைரி ஆகி தான் போகுமே தவிர நம்ம அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் அதை ஸ்க்ராட்ச் பண்ண கூட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி 4 ஆப்ஸில் நீங்கள் இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் ரிவார்ட்ஸாக மாற்றிக்க முடியும். அதாவது கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதான் நான் சொன்ன ஃபஸ்ட் ஆப். இதில் இதோட ஆப் லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதாவது அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாக இருக்குது. இந்த ஆப்பில் போய் நீங்கள் என்ன கிஃப்ட் கார்டை சேல் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ், கார்ட் டீட்டெயில்ஸ், பின்னுன்னு வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சேல் பண்ணுற கிஃப்ட் கார்டை அவங்க பை பண்ண பிறகு தான் அவங்க பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பின்னை செட் பண்ணணும். அப்போ தான் அந்த கிஃப்ட் கார்டோட கோடை அவங்க பார்க்க முடியாது. அந்த பின் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்புறம் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ, அதாவது கிஃப்ட் கார்டோட வேல்யூ, நீங்கள் அதை எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்கன்னு அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் இதில் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஆப்ஸுக்கும் இதே மெத்தடாக தான் இருக்கும். ஓகேவாங்க கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த ஆப் தான். அதாவது கைஸ், ஃபஸ்ட் ஆப் முடிஞ்சு. செகண்ட் ஆப்பு பேர் ஜிங்கோ. இது வேறு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஆப்பில் நீங்கள் மேக்ஸிமம் அதே மெத்தட் தான். எல்லாத்துலேயும் நம்ம சொல்லியிருக்கிற 4 ஆப்ஸ்லேயும் ட்ரஸ்டடான ஆப்ஸ். அது மட்டும் இல்லாமல் 4 ஆப்ஸ்லேயும் சேம் மெத்தட் தான் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கம்பெனியோட கிஃப்ட் கார்டை சேல் பண்ண போடுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி, அதாவது அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்ச பிறகு சைன்இன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் ஆகும். அதாவது இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அது கடைசியில் சொல்கிறேன் கைஸ். சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு நம்பர், அதாவது கார்டோட கோடு, கார்டோட நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் கார்டோட வேல்யூ, அதாவது நீங்கள் இதை எவ்வளோக்கு வாங்குனீங்க, இல்லைன்னா அது ஃப்ரீயாக கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதனால் இந்த அளவுக்கு மேலே விலையை நான் குறைக்க மாட்டேன்னு போட்டு என்ஃபன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சேல் ஆகிறோம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது உங்களுக்கு கேஷாக கன்வெர்ட் ஆகிரும். இந்த ஆப்பும் பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பும் சேம் மெத்தடு தான். நீங்கள் இதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ்க்கான லிங்க்கை நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்மளோட பயோவில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 4 ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். சரியா கைஸ், போய் பார்த்து சேல் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டாக போகிற வவுச்சர்ஸை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஆப்போட லிங்க்கெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நம்ம பயோவில் தான் இருக்குது கைஸ். நம்ம எம்பரர் டெக்கோட பயோவில் இருக்குது. கீழே லிங்க் ஒன்று இருக்குது இல்லைங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு போயிடும். அதில் எல்லா ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.